அஜிதா ஆக்னல் அப்படின்றவங்க விஜயினுடைய காரை வழிமறித்து ஒரு போராட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பா மாறி இருக்குது. சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்க எல்லாம் அவர்கிட்ட பேசியும் அவங்க விஜயை சந்திக்காமல் நான் எந்திரிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஓடி வந்த நிர்மல்குமாரும் பல கட்சிகள் மேடைகள்ல ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த ராஜ்மோகனும் அவங்க கிட்ட பேசுறது இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஒரு மணி நேரம் ஒரு பெண்மணி வெளியில் இருக்க காலையில இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் உங்களோட அறமா? உங்களுக்காக உழைத்தவர்களுக்கே நீங்க ஒரு பதில சொல்ல முடியல. நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்க 10 நாள் 20 நாட்கள் அஜித் அங்க இருந்தாலும் ஒருத்தனும் ஒரு பயலும் பனையூர் பக்கம் போக மாட்டானுங்க. கதவை சாட்டு ஓடுவாங்க. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை எதனா இருக்கா? நீ தான் தீய சக்தி. தமிழ்நாட்டுல இருந்து அடிச்சு விரட்ட வேண்டிய ஒரே சக்தி பாத்தீங்கன்னா தாவேகவும் விஜயம் தான். ஒரு மரியாதை உனக்கு தெரியுதா? உனக்கு இதே மாதிரி ஒரு சகோதரி இதே கேட் ஆபீஸ்ல நின்று உங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஆபீஸ்க்கு வந்தாங்க, பாலியல் புகார் சொல்றாங்க, என் சாதியின் பெயரை சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் விஜய் இது குறித்து பேச மாட்டேன்றாரு? அப்ப ஆர்எஸ்எஸ் நீங்களும் ஒரே டவுன்ல தானே சார் இருக்கீங்க? செத்து போனவங்களே வர வச்சு பாக்குற ஒரு குரூரமான புத்தி இருக்கிறவங்க அவங்க களப்பணி செய்யறவங்களை பார்த்தா இவங்களுக்கு வேப்பங்காயா தான் கசக்கும். இப்ப இவங்களை அஜிதாவை போடாததுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, மீனவர் சமூகத்தை சார்ந்தவங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடார் சமூகத்துல இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. கீழே கிளைக்கழகம் வரைக்கும் போடும்போது எல்லாருக்கும் பணம் வாங்குவாங்க. 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 15-20 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்க. அதை வாங்கி நேரடியாக எதுவுமே புசியானந்த் கிட்ட கப்பம் கட்டணும். இவங்க ஒர்த்தான ஒரே ஒரு மாவட்ட சொல்லுங்க கேட்டீங்கன்னா நான் அஜிதாவை மட்டும் தான் சொல்லுவேன். இது எல்லாமே டம்மி பீஸ் தான். சொல்றாரு திமுக தான் விஜய்க்கு எதிராக நிறைய பெய்டு சேர்ந்த உடனே எப்படி உங்களுக்கு தேசிய செய்தி ஒருங்கிணைப்பாளர் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? அப்ப அஜிதாக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதியா தான் நான் கேட்கிறேன். திமுக உங்களை விலை கொடுத்து வாங்கி விஜய்க்கு எதிராக பேச வைக்கலாம். பிஜேபி கொடுக்குற எச்ச காசுக்கு தான் நான் வேலை செய்யறேன். விஜய் டிக்ளேர் பண்ணிட்டோம், நான் டிக்ளேர் பண்ண ஆமா நான் திமுக வேலை செய்யறேன் நான் சொல்றேன். நான் சிஎம் அங்கிள்னு சொல்றீங்களா, மோடி அங்கிள்னு சொல்லுங்களா பாப்போம். புசி ஆனந்துக்கும் ஆதவர்ஜுனாவும் ஆகாது, ஆதவர்ஜுனாவுக்கும் சிடி நிர்மலுக்கும் ஆகாது. சாராயம் வைக்கிறாரு புசி ஆனந்த், லாட்டி டிக்கெட் வர்றாரு ஆதவர்ஜுனா. நீங்க போய் பாருங்க, ஆனந்த் ஒயின் ஷாப்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் நடத்திட்டு தான் இருக்காரு. விஜய் என்னதான் பண்ணுவார்? டான்ஸ் ஆட முடியல, பர்ஃபார்மன்ஸ் முட்டி தேஞ்சு போச்சு. சோ அதனால அவர் வராரு சார். 24 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாரு சார். அவரு கட்சியை ஃபுல்லா ஆக்சஸ் பண்றது ஃபுல்லா பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் தான். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி பொறுப்பாளராக இருந்த அஜிதா ஆக்னல் அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்காதது கண்டித்து அவருடைய காரை வழிமறித்து இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டார். விஜயை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயுடன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர். விஜய் அரசியல் வருகை, அதுக்கு முன்னாடி திட்டமிடல், இதுல முக்கிய பங்காற்றியவர் தோழர் மணிகண்டன் வீராசாமி. தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நேரலை விவாதங்களில் பங்கேற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தவர். பிறகு விஜயின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வெளில வந்துட்டாரு. அவர்கிட்ட தான் நம்ம இந்த விவகாரம் தொடர்பாக பேச இருக்கிறோம். வாங்க அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் அப்படின்றவங்க விஜயினுடைய காரை வழிமறித்து ஒரு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பா மாறி இருக்குது. சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்க எல்லாம் அவர்கிட்ட பேசியும் அவங்க விஜயை சந்திக்காமல் நான் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதா ஊடகங்கள்ல தகவல் வெளியாக இருக்குது. யார் இந்த அஜிதா ஆக்னல்? ஏன்னா ஏற்கனவே அவங்க குறித்து அவங்க அதிருப்தியில இருக்கிறாங்க. இப்படியான செய்திகள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வெளில வந்துச்சு. யார் இவங்க? திரு விஜய் அவர்களோடும் சரி, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளை கடந்திருக்காங்க. வருகின்ற பிப்ரவரி மாதம் வந்தால் 3 ஆண்டுகள் வரப்போகுது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்தே நமக்கு அவருக்கு பல்வேறு விதமான உதவிகள் செய்தோம். நம்ம ஆரம்பத்தில் மன்றங்கள் நிறைய பதிவு பண்ணி கொடுக்குது, அந்த மாதிரி வேலைகள் செய்தோம். ஆனால் மன்றத்தில் நம்ம கிடையாது. விஜய் மக்கள் மன்றமா, மக்கள் ரசிகர் மன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் இயக்கமாக வந்தப்போ நம்ம அதில் இல்லை. பட் ஆனால் நம்ம நண்பர்கள் அதில் இருந்தாங்க. மாநில நிர்வாகிகளிலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியல் நிலைப்பாடு வரணும்னு சொல்லும்போது 2015-16 காலகட்டங்களில் முடிவெடுக்கப்படுகிறது. அவங்க அப்பா எஸ்ஐசி முடிவு பண்ணுறாரு. எஸ்ஐசி அப்பா முடிவு பண்ணுறாரு. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தீவிரமாக அரசியல் நிலைப்பாடு குறித்து நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். அரசியல் நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா புசி ஆனந்த் நம்மளை சந்திக்கிறார். 2016 காலகட்டத்தில் சந்திச்சு இந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போகிறான்னு சொல்லும்போது அப்போ அவருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜி இப்போ பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு நம்ம சொல்கிறோம் அரசியல்னா என்ன, அரசியல் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்போது நம்ம என்ன பண்ணோம், பல்வேறு விவசாயிகள் போராட்டங்கள் அதெல்லாம் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். அப்போ நான் பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகளில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சகாயம் அவர்களை வச்சு நாங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம்.
மக்கள் பாதைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்து, அந்த அமைப்புல நான் மாநில பொறுப்பாளர் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் வரும்போது அப்போ சரி விஜய் அவர்களுக்கு வந்து இது கரெக்டா சூட் ஆகும், மக்கள் பிரச்சனை இருக்கு, சரி ஒரு மாசான ஒரு போராட்டத்துல எல்லாரோட உதவியும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்போ வந்து புஷி ஆனந்த் கிட்ட சொல்லும்போது சரி என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம், நாங்க ஸ்கிரிப்ட் எழுதி தரோம், அவர் கைப்பட எழுதி தரோம். ஸோ அவர் எப்போ வரணும், எப்படி வரணும், என்ன பேசணும் அப்படின்னும் போது அவர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இல்லை எனக்கு பேசுறதுக்கு வராது அப்படின்னும் போது சரி ஓகே குறைஞ்சபட்சம் உங்க ப்ரெசன்ஸ் இருக்கட்டும், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அது நல்லபடியா வந்துட்டு போனாரு. அதையும் நாங்க தான் வைரல் பண்றோம். இது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முகத்துல வந்து கட்சி கட்டிட்டு வந்து நிப்பாரு. அது ஒரு செல்போன்ல போட்டோ எடுத்து அதை வைரல் பண்றோம். அது எல்லாமே முன் திட்டமிட்டதுதான். பொதுமக்களுக்கோ ஊடகத்துக்கோ எதுக்குமே தெரியாது. ஆனா இது வந்து இயல்பா விஜய் வந்து தன்னெழுச்சா ஏதோ உணர்ச்சி பொங்க அவர் வந்ததான்னு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் இல்லை. ஜல்லிக்கட்டுனா அவருக்கு என்னன்னு தெரியாது, மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, போராட்டம்னா என்னன்னு தெரியாது, வழக்குன்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல அவர் வந்து பின்வாங்கி இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 100 போராட்டங்கள் பண்ணியிருப்போம். எந்த போராட்டத்துக்கும் அவங்க சைட்ல இருந்து எதுவுமே வரல. அது சக்சஸ் ஆச்சு மட்டும் தான் சொன்னாங்க. இது ரொம்ப சக்சஸா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. திருப்பி நாங்களே தான் அப்ரோச் பண்றோம். சரி தங்கை அனிதா வந்து நீட்னால வந்து இறந்து போறாங்க, அது வந்து மத்திய அரசாங்கம் செய்த படுபாதக படுகொலையா நாங்க வந்து பார்த்தோம். அதுலயும் நான் பல்வேறு போராட்டங்களை நான் முன்னெடுத்துட்டு இருக்கும்போது அப்போ திருப்பி புஷி ஆனந்த் அவர்களை திருப்பி தொடர்பு கொண்டு நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு இன்டர்நேஷனல் செய்தி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லும்போது பண்ணலாம் சார்னா திருப்பி அவருக்கு வந்து அந்த நாலேஜ்லாம் கிடையாது. அவர் எப்படி கூட்டு வரணும் திருப்பி நம்ம அதே மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதி தரோம். எப்படி வரணும், என்ன பண்ணணும், தரையில உட்காரணும், அவங்க வந்து மணிரத்னத்தோட கழுத்துல வந்து கை போடணுன்ற வரைக்கும், ஆறுதல் சொல்றன்ற வரைக்கும், மெழுகுவத்தி ஏத்தணுன்ற வரைக்கும் நம்ம தான் வந்து எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஸோ இப்படிதான் நம்ம வந்து வளர்த்து எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து தூத்துக்குடி பிரச்சனை வரும்போது தூத்துக்குடியில் தான் எங்களுக்கு வந்து முரண் வருது. நாங்க சொன்னது அவங்க வந்து கேட்கல. அப்ப எங்களுக்கே கொஞ்சம் கடுப்பாய், இது சரியான வாழ மட்டையா இருக்கு, நம்ம எப்படி இதை சரி பண்ணாலும் இது வந்து எரியவே மாட்டேங்குது, இது வந்து அது ஏதாவது கொஞ்சம் புத்தி கூர்மை இருந்தாதான் நம்ம சொல்றதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ வந்து தவறா வழி நடத்தி அவர் வந்து அங்கே கூட்டு போனாங்க. தெரியும் 144 தடை சட்டம் இருக்கும்போது அவர் ஊருக்குள்ள கூட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்தது, மன உளைச்சலை கொடுத்ததுனால அதோட விட்டுட்டோம், தொடர்பே இல்லாமல் இருந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு எப்போ வந்ததுன்னா கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது விட்டகுர தோட்டக்காரன் திருப்பி ஐயா புஷி ஆனந்த் மூலியமா தான் திருப்பி நான் வந்து பார்ட்டிக்குள்ள வந்து போறேன். அப்போ வந்து அவருக்காக ஊடக விவாதங்கள்லாம் பேசும்போது பார்ட்டிக்குள்ள நான் 3 நேரமா இயங்க மாட்டேன்னு சொன்னதுனால நமக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம வந்து அஜிதா அக்னல் விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா இவரோட அண்ணன் வந்து அஜிதா அக்னல் உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். இருந்து கட்சியில பயணிக்கும் பொழுதா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே தெரியும். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பில்லா ஜெகன் சொல்லிட்டு அவர் தான் வந்து தூத்துக்குடியும் சரி திருநெல்வேலியும் சரி அந்த 2 மாவட்டங்களும் அவரோட கண்ட்ரோல் வச்சிருந்தா ரொம்ப ஆளுமையான ஒரு மனிதர். ஆரம்ப கட்டத்துல வந்து விஜய் சாருக்கு நிறைய உதவிகள் மீன்ஸ்னா அங்க பெரிய ரசிகர் மன்றங்களை சேர்த்தது, மாசா வந்து தியேட்டர்களை வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆரம்ப காலத்துல எப்போ நான் சொல்றது பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 20-25 ஆண்டுகளுக்கு முன்பது அவர் வந்து திரைக்கு வந்து 4-5 படங்கள் தான் இப்போ வந்திருந்தது. அந்த காலகட்டங்கள்லயே ஐயா விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ செலவு பண்ற மாதிரி பொருளாதாரம் வாய்ந்த நபர்கள் அப்போ வந்து விஜய் மக்கள் மன்றத்திலயும் கிடையாது, ரசிகர் மன்றத்திலயும் வந்து கிடையாதுன்னும் போது மக்கள் இயக்கத்துல வந்து பெருவாரியா பொருள் செலவு பண்ணது இவர் தான். அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க அந்த 2 மாவட்டங்களுக்கு மட்டுமா இல்ல அந்த 2 மாவட்டங்கள்ல முகமாவே இருந்தார். பர்டிகுலரா வந்து தூத்துக்குடியோட முகமாவே அவர் இருந்தார். அவ்வளவு செலவு பண்ணாங்க. இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து விஜய் அவர்கள் மேல தீவிரமான ஒரு பற்றாளர். அஜிதா அவர்கள் வந்து தீவிரமான ஒரு பற்றாளர். அவரோட தங்கை. ஆமா அவரோட தங்கை, பில்லா ஜெகனோட தங்கை தான் இவங்க. ஸோ நான் கட்சியில அக்ரெசிவா இருக்கும்போதே நான் நிறைய முறை வந்து இவங்களுக்காக வந்து கேட்டிருக்கேன், ஏன் அவங்களுக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்கலன்னும் போது இல்லை நம்ம இன்னும் அதுக்கு பொறுப்புலாம் நம்ம வந்து போடல. வந்து நெல்லையில பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் இறந்து போயிட்டார், சஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, நெல்லை சஜி, அவர் வந்து இறந்து போயிட்டார். அங்கேயும் இப்போ வரைக்கும் மாவட்ட செயலர் போடல, தூத்துக்குடிக்கும் வந்து போடல. ஸோ 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய தூத்துக்குடியிலையும் வந்து 5 மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒருங்கிணைப்பாளராக இவங்க தான் இருந்தாங்க. ஆனா இப்ப என்னவோ தெரியல, ஐயா புஷி ஆனந்தலும் இவங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பஞ்சாயத்து வந்து இருந்துட்டே இருந்து. அப்ப எப்படி மாவட்ட செயலர் போடுவாங்கன்னா அவருக்கும் விஜய்க்கும் ஏதாவது கான்ஃபிளிக்டா? ஏன்னா அவரை வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து கட்சியில இருந்து அவருடைய நீக்கினதான் வந்து ஒரு செய்தி நான் பார்த்தேன். பில்லா ஜெகன் இல்ல, அவரு திரு பில்லா ஜெகன் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு ஆளுமையான மனிதர். அவர் எல்லா கட்சிகளோட அவருக்கு வந்து நட்பு பாராட்டுவாங்க. அவர் ஒரு தொழில் சார்ந்த ஒரு பெரிய மனிதர்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் வந்து இருந்திருக்கலாம் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. சோ இவர் வந்து நிறைய கட்சிகளுக்கு வந்து இவர் வந்து வேலை செய்யறாரு அப்படின்றதுனால அவங்க வந்து நீக்கிருக்கலாம். அதுல நம்ம வந்து சர்ச்சை வந்து அதுல நம்ம வந்து சொல்ல முடியாது. எந்த கட்சிக்கு வேலை பார்த்தவர்? அவர் எல்லா கட்சிக்கும் இருந்தா திமுகவோட அனுதாபி. அவர் வந்து திமுகவோட அனுதாபி. திமுக நிறைய வந்து போராட்டங்கள் பண்ணவர், பொதுமக்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தவர், ஆளுமையான ஒரு மனிதர் அவர்.
அவரோட தங்கைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவர் வந்து நிக்க முடியும். ஒருவேளை பில்லா ஜெகன் விஜய் கூட இருக்கிறப்பையும் திமுக அனுதாபியா? ஆமா. இல்ல இப்ப திடீர்னு விஜய் இல்ல அவர் அரசியலுக்கு ஆரம்பத்துல இருந்தே திமுகவோட அனுதாபி தான். ஏன் அப்பெல்லாம் வந்து அவரை பயன்படுத்திட்டாங்கன்னா, அப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து வளர்றதுக்கு அவர் வந்து உறுதுணையா இருந்தார். ஒருவேளை அதுலயும் வந்து ஒரு சதி இருந்தது. அவர் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல நீக்கப்பட்டதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ஐயா புசி ஆனந்த் தான். புசி ஆனந்தோட இடத்துக்கு உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமையான மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா பில்லா ஜெகன் தான். பில்லா ஜெகனை காலி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு தான் புசி ஆனந்தே நகர்ந்து வராரு. அவர் ஒருவேளை இருந்திருந்தா இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் அவர் தான் இந்த கட்சிக்கு வந்து இருந்திருப்பார். அவ்வளவு வந்து ஆளுமையான ஒரு மனிதர், பொருள் செலவு வந்து பண்ணக்கூடிய மனிதர். ஸோ விஜய்க்காக இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, பில்லா ஜெகன் வீட்டுல போய் விஜய் அவர்கள் சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுல தங்கி இருக்காங்க, சினிமாக்கு 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்க. நிறைய விஜய் படங்களை வந்து அவர் ரிலீஸ் பண்ணும்போது அவர் தான் வந்து தலைமை தாங்கி நடத்திருக்காரு. இதெல்லாம் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாக வந்து விஜய் அவர்களோட இருந்தவங்களுக்கு இயக்கத்துல வேலை பண்ணவங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். புதியதாக வந்தவர்கள்லாம் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்பத்துல இருந்து இந்த சகோதரி வந்து கல்லூரி படிக்கிற காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட தீவிரமான ரசிகர் இருந்தாங்க. தொடர்ச்சியா அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒருபடி மேல சொன்னா கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்ண ஒரே மாவட்ட செலவு. இப்ப சொல்றாங்கல்ல TK பிரபு, இன்னும் ஒரு சில பேர்கள்லாம் இவங்க வந்து சொல்றாங்க. அவங்க எல்லாம் இப்ப வந்தவங்க சொற்பமான சில லட்சங்கள் செலவு பண்ணி அவங்களுக்காக பேனர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க நலத்திட்ட உதவிகளா செஞ்சு விஜய் மக்கள் இயக்கத்தையும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் வந்து ஒரு முகமாக வளர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்மணி. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவமதிப்பு நடக்கிறதுன்றதே நமக்கு வந்து அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்குது. இல்ல இப்ப அவங்க சோசியல் மீடியாவில் அறியப்பட்டவங்களாகவும் இருக்கிறாங்க. விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கத்திலையும் பயணிச்சவங்களா இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்படி செலவு பண்ணி பல நலத்திட்டங்கள் சோசியல் மீடியால பார்த்தாலே தெரியுது. நிறைய ஷார்ட்ஸு விஷுவல்ஸு எல்லாம் அவங்கள பத்தி நிறைய இருக்குது. அவங்க இந்த மாதிரி கட்சி வேலைகள் செய்யறது அது எல்லாத்தையும் பதிவு செஞ்சு போட்டிருக்கிறாங்க. இப்ப அப்படி ஒரு ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு ஏன் விஜய் வந்து பதவி வழங்க மறுக்கிறார்? என்ன ப்ராப்ளம்? இல்ல அது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் போட்ட எல்லா மாவட்ட செயலர் 120 மாவட்ட செயலர் போறோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்தாங்க. 115 மாவட்ட செயலர் போட்டாங்க. 5 மாவட்ட செயலர்கள் போடல. அதுல ஒரு மாவட்ட செயலர் இறந்து போனார். இறந்து போன நெல்லை சஜி குடும்பத்துக்கு இன்னி வரைக்கும் 5 பைசா கொடுக்கல. அவங்க ஒண்ணுமே பண்ணல. கரூர் சம்பவத்துல இறந்த 41 பேருக்கு நீங்க வந்து 20 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னா, தமிழக அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்தனால நீங்க போட்டி 20 லட்சம் கொடுக்குறீங்களா கண்டி. ஆனா இயல்பான உங்க குணம் என்னன்னா, இது வரைக்கும் செத்து போனேன் நான் 25 ஆண்டுகளை என்னால கணக்கு சொல்ல முடியும். 100கணக்கான நிர்வாகிகள் இறந்து போயிருக்காங்க. ஒரு பைசா கொடுத்தல. சமீபத்துல இறந்த நெல்லை சஜி வரைக்கும் உங்களோட 25 ஆண்டுகள் கூடவே இருந்த நெல்லை சஜி, நான் சொல்கின்ற அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல நெல்லை சஜி தான் வந்து கூட்டு போனார். பைக்ல வந்து இவரை கூட்டு போனார், தெருவா கூட்டு போனாரு. அங்க இருந்து நெல்லையில இருந்து சென்னை வரைக்கும் கார் ஓட்டிட்டு வந்து தேர் ஓட்டி அவரே வந்து இறந்து போனவருக்கே உங்க ஆபீஸ்லயே படுத்து தூங்கிட்டு இருந்தார். கடந்த 6 மாசமா பனையூர் அலுவலகமே கதியன்னு இருந்தவருக்கே நீ 5 பைசா கொடுக்காத மிகப்பெரிய ஒரு வள்ளல் தான் ஐயா விஜய் அவர்கள். இப்ப கட்சிக்காக பணியாற்றி இல்ல இயக்கத்துக்காக பணியாற்றி இறந்தாங்கன்னா குறைந்தபட்சம் ஆறுதலாவது தெரிவிப்பாரா மாட்டாரா? அது எதுவுமே இது நீங்க ஏதாவது செய்தி பார்த்திருக்கீங்களா? இல்ல கேக்குறேன். எனக்கு அது வழக்கமே இல்ல. அது அபசகுணமா நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா நீங்க வந்து ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் நம்பிட்டு இருக்குங்க. அது அபசகுணமா நினைக்கிறவங்க தான். விஜய் எப்படி நம்பக்கூடியவரா சார்? முழுக்க இந்த கட்சியே பாத்தீங்கன்னா பெரியார தயவு செஞ்சு அவங்க வந்து கொள்கை தலைவர்கள் முதல்ல அவங்க வந்து அதை எடுக்கணும். நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது வந்து நான் நிறைய கோவப்பட்டே பேசுறேன். இன்னைக்கு இந்த பேட்டி நான் கோவமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய நம்ம வந்து சொல்லிட்டோம். நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த கட்டம் எல்லாமே பார்த்துதான் இது வந்து நடக்கும் சார். அவங்க முழுக்க ஜாதகம் ஜோசி இதை தான் வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு பொது செயலாளர் மஞ்ச வேட்டி கட்டிட்டு எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து பந்தக்கால் நடுறதும் பால் அபிஷேகம் பண்றது ஏதாவது ஒரு கட்சி நீங்க பாத்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறதுனால ஒரு நேர்மையான பெண்மணி. அதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மாவட்ட செயலர்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அடிமை. அவர் சொல்ற வேலைகளை புசியானது சொல்ற வேலைகளை செய்கின்ற ஒரு அடிமையா தான் எல்லா மாவட்ட செயலர்களும் இருக்கும்போது இந்த பெண்மணி வந்து கட்ஸோட தனியா நிற்பாங்க. மக்கள் நல பணிகள் வந்து செய்வாங்க. மக்கள் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஆட்களை வந்து எங்க இவங்க வந்து புசியானந்துக்கு நாளைக்கு அச்சுறுத்தலா வந்துருவாங்களோ வளர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் ஒதுங்க. இல்லை இதுக்கு நான் சொல்றதெல்லாம் தவறு அப்படின்னா அவங்களுக்கு இமிடியேட்டா இன்னைக்கு வந்து பதவி வந்து கொடுத்துருக்கணும், நியாயப்படி கொடுக்கணும். புசி ஆனந்துக்கும் அஜிதா இவங்க 2 பேருக்குமான அந்த விரிசலுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே செய்திகள்ல அவங்களே அதை மறுத்து இருக்கிறாங்க. புசி ஆனந்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது வெறும் வதந்தி அப்படின்ற மாதிரி அவங்க மறுத்திருக்காங்களே. அது பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் வந்து சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சொன்ன செய்திகள் தாண்டி உள்ள இருந்த எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து புசி ஆனந்துக்கு எதிராக எங்கேயுமே செயல்பட்டதே கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சி பணி மட்டுமே செய்வாங்க. இடையில கூட அவங்களுக்கு முறையா நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு தொடர்ச்சியா பண்ணுவாங்க. ஏன் எதனால பண்ணுவாங்கன்னா, புசியானந்துக்கு பாத்தீங்கன்னா யாராவது நான் ஒரு படிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு மக்கள் கிட்ட பணி செஞ்சா அவருக்கு வந்து பிடிக்காது. அவருக்கு என்னன்னா
எது எடுத்தாலும் புசி ஆனந்த் கிட்ட கேட்கணும். போட்டோ போடணும்னா கூட அவர்கிட்ட அமுச்சு அப்ரூவல் வாங்கி அவர் வந்து சொன்னா டிசைன் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு பேனரே அங்க ஏறணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க வந்து தன்னிச்சையா செயல்படுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தலைமையில இருந்து ஒரு முறையும் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க அவங்க. அவருக்கு என்னன்னா இவரை முன்னிலைப்படுத்தி பண்ணல. இவர் வந்து இப்போ அங்க ஏதோ ஒரு பாதிச்சிருப்பாங்க சார். நெல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு துக்க வீடா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கும். அவங்க போய் அந்த இடத்துல போய் ஒரு உதவி பண்ணாங்க. இவர் வரமாட்டார். 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தான் வரும். அது வரைக்கும் காத்துருக்க முடியும். ஏன்னா இவங்க செத்து போனவங்களே வர வச்சு பாக்குற ஒரு குரூரமான புத்தி இருக்கிறவங்க அவங்க களப்பணி செய்யறவங்கள பார்த்தா இவங்களுக்கு வந்து வேப்பங்காயா தான் கசக்க செய்யும். இது மட்டும் தான் சார். அவங்க உண்மையா உழைக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணம் தான் கட்சியில இருந்தா வந்து ஓரங்கட்ட போறாங்க. வேற எந்த காரணமும் வந்து கிடையாது. ஓகே. புசி ஆனந்துக்கு போட்டியா வந்துருவாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க செல்வாக்கு மிக்கவர்களா? ஆமா சார், உண்மையிலேயே சொல்றேன். புசி ஆனந்த் நீங்க வந்து 5000 பேரே திரட்ட முடியல. பாண்டிச்சேரியில் அந்த அளவுக்கு தான் அவரோட லட்சணம் இருந்தது. நம்ம கண்கூடா பார்த்தோம். ஆனா இந்த அம்மையார் அப்படி கிடையாதுங்களா? வலுவாக இருக்கின்ற திமுக அண்ணா திமுக எதிர்த்து அங்க வந்து களத்துல வந்து களமாடி இருக்கோம். மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு பெண்மணி அவங்க. அதனால இவங்களுக்கு வந்து அச்சமும் பயமும் இருக்குது. பட் நீங்க நான் என்ன கேட்கணும், நீங்க கட்சியை வளர்க்க வந்திருக்கும் போது இந்த மாதிரி ஆட்களும் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல்ட் லெவல் வாரியர்ஸ் நிச்சயமா வேணும்ல. அவங்களுக்கு வந்து நியாயமா கொடுத்துருக்கணும்ன்றதான் நம்மளோட. இப்பயாவது விஜய் உண்மையிலேயே வந்து சமூக நீதி பேசுறாரு, பெண் ஆளுமைகள் வந்து 2 பேரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்காருன்னா இந்த பெண்ணுக்கு இவங்க பண்றது மிகப்பெரிய அநீதி. அதை நிச்சயமா அதை வந்து துடைக்கிறன்னா அஜிதாக்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய பதவி நிச்சயமா அவங்க கொடுக்கணும். ஒரு கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து மிக மிக முக்கியம். விஜய் ஏன் வந்து அதை விரும்பலையா? இதுல மேலும் ஒரு தகவல் நான் வந்து சொல்லணும். இப்போ அந்த காணொலி எல்லாம் பார்த்தேன் நான் வரும்போது. அஜிதா கிட்ட யாரு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளா கட்சிக்காக உழைச்ச ஒருத்தவங்க வந்து 100 மீட்டருக்கு முன்னாடியே பேரிகார்டு போட்டு குண்டர்களால் வந்து அவங்க பவுன்சர்னு சொல்ல மாட்டோம், அவங்க வந்து குண்டர்கள் தான், குண்டர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அவங்க தனியா வரல, மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து அவங்களோட இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஓடி வந்த நிர்மல் குமாரும் பல கட்சிகள் மேடைகள்ல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த ராஜ்மோகனும் வந்து அவங்க கிட்ட பேசுறது இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய நமக்கு வந்து வேதனையை அளிக்குது. வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் நீங்க மாநில பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறீங்க. அது உங்களோட சொந்த கட்சி பிரச்சனை, நீங்க கொடுங்க தாராளமா. ஆனா எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்க. அவர் வந்து மீனவ சமூகன்ற ஒரே ஒரு சமூகம். அப்ப நீங்க வந்து சாதி பாக்குறீங்க, மதம் பாக்குறீங்க, நீங்க வந்து எல்லாத்தையுமே பாக்குறீங்களா? அப்புறம் என்ன சமூக நீதி நீங்க வந்து பேசுறீங்க? பெண்கள் குறித்து பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? விஜய் அவர்களுக்கும் சரி, புசி ஆனந்தும் சரி, அந்த தகுதியே இல்ல. அந்த அடிப்படை சாதியும் ஒரு காரணமா? ஆமா, இவங்க பாத்தீங்கன்னா மீனவர் சமூகத்தை சார்ந்தவங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடார் சமூகத்துல இவங்க வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. 2 சமூகமும் விளிம்பு நிலை சமூகம் தான். நம்ம வந்து சமூகம்னு இதை பார்க்க வேணாம். உண்மையா நீங்க நியாயமா கொடுக்கணும்னா யாரு உழைச்சிருக்கோம் அவங்களுக்கு தானே கொடுக்குறோம். இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கா? ஐயா விஜய் அவர்கள் வந்து கட்சி அலுவலகத்துக்குள்ள போறாரு. 1 மணி நேரம் ஒரு பெண்மணி வெளியில இருக்காங்க. காலையில இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் உங்களோட அறமா? உங்களுக்காக உழைத்தவர்களுக்கே நீங்க வந்து ஒரு பதில சொல்ல முடியல. நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானா நீங்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றத கேட்டுட்டு ஏதாவது வெளிநாட்டுல போய் நீங்க செட்டில் தான் ஆவீங்க. பொதுவாகவே பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றது அப்படின்றது ஒரு அரிதான விஷயம். இவங்க அஜிதா வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு சமூக பின்னணியில இருந்து வர்றாங்க. விஜய் வந்து ஒரு சமூக நீதி இதெல்லாம் தொடர்ந்து பேசக்கூடியவர். இப்போ நேற்று கூட கிறிஸ்மஸ் விழாவில் வந்து ஜோசப் அப்படின்ற அந்த பைபிள் கதைகள் எல்லாம் சொல்லி பேசுறாரு. அவங்களும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்க தான் அஜிதா. ஏன் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்குது? சார் அதுதான் சார், இவர் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெட்டை வேடம் தான். இவர் வந்து பேசுறது ஒன்று. சினிமாவில் வந்து அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் எழுதி கொடுத்தோம். இப்போ வந்து தினமலர் மாதிரி ஆர்எஸ்எஸ் பத்திரிகைகள் வந்து நிறைய பேர் வந்து எழுதி கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து வாசிச்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு வந்து சொந்த புத்தியோ சுய அறிவோ கிடையாது. வெளியில இருந்தா ஃபுல்லா அறிக்கைகள்லாம் அவுட் சோர்ஸ் தான். அதுவும் முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் வந்து எழுதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? நீங்க ஆர்எஸ்எஸ்ன்றீங்க சார். நீங்க அப்படி எழுதி கொடுக்கலன்னா நீங்க ஏன் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ குறித்து ஒரு வார்த்தை நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏன் வந்து கவின் ஆணவ படுகொலை குறித்து நீங்க பேசணும்? நீங்க நடத்துற கிறிஸ்துமஸ் விழாலேயே ஆர்காட் உங்க பொருள் எடுத்து உங்களே போட்டு போயிட்டார்ல. நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்க, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு முன்னாடியே சொல்றாரு. அவங்க முகத்தை நாங்க பார்த்தோம் சார் அந்த ஸ்கிரீன்ல. எப்படி உங்க முகம் வந்து வெளிரி போச்சு? இதுதான் சார் விஜயோட இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றோம். நீங்க சிறுபான்மை மக்களுக்காக வரீங்கன்னா சிறுபான்மை பக்கம் நீங்க என்னைக்கு நின்றுருக்கீங்க? சிறுபான்மை பக்கம் என்னைக்கு நின்றுருக்கீங்க? சமூக நீதினு பேசுறீங்க, என்னைக்கு நீங்க சமூக நீதி பேசுறீங்க? பெண் உரிமை கொடுத்து பேசுறீங்க, என்னைக்கு நீங்க பெண்கள் பக்கம் நின்றுருக்கீங்க? தொண்டர்களை நான் வந்து காப்பாத்துவேன்னு சொல்றீங்க. வெளியில இருந்து வந்த மாட்டு கட்சியினர்கள் தான் நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக உழைச்ச தொண்டர்கள் இன்னைக்கு யாரு கூட இருக்காங்க? எங்களை மாதிரி 25 ஆண்டுகளுக்காக முன்னாடி உழைத்த ஒருத்தரும் இல்லை. இருக்காங்க ஒரு சிலர்
மாவட்ட செயலாளர் டம்மியா தான் அவங்களை வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளோ அவங்களுக்கு எந்த விதமான கட்சியில பவரோ கிடையாது. இல்ல அவங்க அண்ணன் அப்படின்ற காரணத்தினால் அவர் திமுக அப்படின்றதுனால இவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதா? ஏன்னா மற்ற மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் யாரும் இப்படி குற்றம் சார். அவர் திமுக இப்ப எந்த பொறுப்புலையுமே கிடையாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக உறுப்பினர் இருக்காங்க, திமுக இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க, அவங்களோட குடும்பத்தினர்லாம் வந்து பொறுப்புகள் இருக்காங்க. அதெல்லாம் வந்து சிக்கலே கிடையாது. இங்க சிக்கல் என்னன்னா அந்த பெண்மணி வந்து சொந்த காசை செலவு பண்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து இது வரைக்கும் வசூல் பண்ணி புசி ஆனந்த் கிட்ட கொடுத்ததே இல்லை. மாவட்ட செயலாளர்கள் வசூல் பண்ணி இவருக்கு கொடுக்கணும். ஆமா நிச்சயமா. நீங்க ஏன்னா நீங்க ஒரு நிகழ்வு எடுத்துட்டாலே பாத்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு பணம் வந்து வாங்குவார் இவரு. எல்லாத்துக்கும் காசு தான். இப்ப மாவட்ட செயலர் நீங்க இருக்கீங்கன்னா இப்ப இவங்களை அஜிதாவை போடாததுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட பொருளாளர், இணை பொருளாளர், செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் ஒரு பெரிய லிஸ்டே போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றியம் கீழே வந்து கிளைக்கழகம் வரைக்கும் போடும்போது எல்லாருக்கும் பணம் வாங்குவாங்க. 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 15-20 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்க. அதை வாங்கி நேரடியாக எடுத்து போய் புசி ஆனந்த் கிட்ட கப்பம் கட்டணும். இவங்க சார் எனக்கு தெரிஞ்சு கட்சிக்காக 2 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. நீங்க மாவட்ட செயலாளர் நீங்க போட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்க கட்சி வளர்தானே செய்யணும். உண்மையிலேயே தமிழகத்தை நீங்க ஆள்றன்னு நினைச்சீங்கன்னா அப்ப கட்சியை நீங்க வளர்க்கறதா வேலை தானே செய்யணும். அப்ப கட்சிக்காக உழைத்த ஒருத்தரை நீங்க மட்டம் 2 கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு 2 கோடி ரூபா செலவு பண்ணி இது ஒன்றும் கூடுதலா இருக்கிற மாதிரி நிச்சயமா வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமா வந்து அவ்வளவு செலவு பண்றதுக்கு அவங்களோட பின்னணி என்ன சார்? அவங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம் சார். ஒரு தொழில் சார்ந்த ஒரு பெரிய குடும்பம். அதான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலர் இவங்க போட்ட மாவட்ட செயலர்லயே பாத்தீங்கன்னா ஒர்த்தான ஒரே ஒரு மாவட்ட செயலர் கேட்டீங்கன்னா நான் அஜிதாவை மட்டும் தான் சொல்லுவேன். மீதி எல்லாமே டம்மி பீஸ் தான். ஆனா இப்ப புதுசா மீண்டும் பொறுப்பு வழங்கல, ஏற்கனவே பொறுப்பாளரா இருக்கிறாங்க. ஆமா சார், பொறுப்பாளரா இருந்தாங்க. மாவட்ட பொறுப்பாளர் யாரா இருந்தா அவங்களதான் கட்சிக்குள்ளே நீங்க வந்து பொறுப்பாளர் மாத்தீங்கன்னா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க தானே உங்களுக்கு அங்க மாவட்ட செயலர் ஆல்ரெடி இருக்காங்க. விஜய் பக்கத்துல அவங்க தான் இருக்காங்க. விஜய் வந்து அந்த கார் முன்னாடியே தான் நின்று அவங்க வந்து மறிச்சாங்க. விஜயும் நிக்காம வந்து போயிட்டாரு. அவங்க இன்னும் அங்கேயே உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கான முடிவு வந்து என்னவா இருக்கும்? விஜய் எந்த முடிவுமே எடுக்க மாட்டார் சார். புசி ஆனந்த் கையில தான் இருக்கு இந்த முடிவு. விஜய் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுத்தாலும் ஒரு பொறுப்பாளர் கூட அவர் போட்டதே கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் கூட கட்சியை விட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நீக்கன்னு ஒரு அறிவிப்பு வந்ததே இல்லை. நீங்க யாராவது சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருமா கட்டி இந்த கட்சிக்கு எதிராக வேலை செய்தாங்க அவங்க வந்து நீக்கம், இந்த உறுப்பினர்கள் நீக்கம் அந்த மாதிரி வர. கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவுகளும் எடுக்கிறது வந்து புசி ஆனந்த் தான். இன்னி வரைக்கும் விஜய் வந்து கட்சி அவுட் சோர்சிங் வந்து புசி ஆனந்த் கிட்ட விட்டாரு. அதனால அவர் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு கண்டி. இன்னைக்கு வரைக்கும் அவர் உள்ள வந்து கட்சியில் என்ன நடக்குது, அந்த ஆப்பே நாங்க தான் பண்ணி கொடுத்தோம். அந்த ஆப்லேயே பல்வேறு குளறுபடிகளுக்கு அதுக்கே இன்னைக்கு வரைக்கும் சரியான பேமெண்ட் போல. நானும் பல்வேறு ஊடகங்கள்ல பேசிட்டேன். அந்த ஆப் பண்ண நிறுவனமும் வந்து இவங்க கிட்ட எத்தனை முறை போய் கேட்டாலும் அதுலயும் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. அந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா 2-3 நாளைக்கு மீடியா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் காணாம போயிடும். உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு அரசியல் அறிவு இருந்ததுன்னா, மக்கள் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, சமூக நீதி பேசுறாருன்னா இந்த பெண்ணுக்கு நடந்து மிகப்பெரிய ஒரு அநீதி, இதுக்கு வந்து அவருக்கு வந்து பதில் சொல்லணும். இப்ப அஜிதா ஆக்னல் அங்க வந்து போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க? அவங்க பார்த்தா நான் சந்திக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? பனையூர் அலுவலகத்துல இருந்து அஜிதா வராங்கன்னு கேள்வி செய்தி தான் சார். ஏன்னா அது தகவல் வெற்றி கழகம் தானே. அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது அவங்க வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் மாவட்ட செயலாளர் போடும் போதே 6-8 மாசம் இருக்கும். அப்போ போடும் போதே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்பவும் பொறுப்பு போடலன்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்ற ஒரு செய்தி வந்த உடனே 4 நாள் எஸ்கேப், புசி ஆனந்த் எஸ்கேப். யாருமே பனையூர் பக்கமே வராதிங்க, கம்பெனி மூட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொன்ன வீரர்கள் தான் இவங்க 10 நாள் 20 நாட்கள் வந்து அஜித் அங்க இருந்தாலும் ஒருத்தனும் ஒரு பயலும் பனையூர் பக்கம் போக மாட்டானுங்க. கதவை சாட்டு ஓடுவானுங்க. இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, புசி இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு, விஜய் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அப்படியும் தகவல்கள் வருது. இல்ல அவரும் வந்துட்டாரு, பனையூர்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. அவங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம போயிட்டாரு. ஆனா அவங்க அங்க காத்திருக்கிறாங்களே என்னமோ. அதுதான் சார் நமக்கு வேதனை அளிக்குது. அதை தான் நம்ம திருப்பி கேட்கிறோம். எதுக்கு உங்களோட இரட்டை நிலைப்பாடு? உங்களோட கட்சி தொண்டர்களுக்கு செய்ய மாட்டேன், ஆனா நான் பொதுமக்களுக்கு செஞ்சு இந்த நாட்டையே வந்து தலைகீழா மாத்துவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்றாரு பாத்தீங்களா விஜய். நான் இப்பவும் சொல்றேன், விஜய் அவர்களோட ரசிகன் தான். விஜய் படம் வந்தா நான் ரசிப்பேன் சார். முத ஷோ வந்து பார்ப்பேன். ஆனா அதுக்காக விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன். சினிமால விஜய் எனக்கு பிடிக்குன்றதுக்காக தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்குறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அடிப்படையில் என்ன தகுதி இருக்குன்னு ஒரு அடிப்படை அறத்தோட நீங்க நடந்துக்கிட்ட. நீங்க சினிமா நடிகர் தலைவர்ன்றதை தாண்டி ஒரு மனித அறம் வேணும்ல. உங்களுக்காக 25 ஆண்டுகளை உழைச்சிருக்காங்க சார். செத்து போனோடனே நீங்க வர வச்சு பாக்குறோம். நீங்க எப்படி சார் நீங்க வந்து உழைச்சவனுக்காக பதவி கொடுப்போம்? நீங்க யாரெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுப்பீங்க? பணம் வந்து வாங்கி கொடுக்குறவன், உங்களுக்கு வந்து கள்ள வியாபாரம் பண்றவன், பிளாக் டிக்கெட் விற்கிறவன், லாட்டரி டிக்கெட் விற்கிறவன், சாராயம் விற்கிறவன். சாராயம் விற்கிறாரு புசி ஆனந்த், லாட்டரி டிக்கெட் விற்கிறாரு ஆதவ் அர்ஜுனா.
இவங்க 2 பேரை பக்கத்துல வச்சு நீங்க நேர்மையான நிர்வாகம் வந்து சாராயம் நீங்க விற்கிறாரா புசி ஆனந்த்? ஆமா சார், நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க, ஆனந்த் ஒயின் ஷாப்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில நடத்திட்டு தான் இருக்காரு. ஏன் உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு பணத்தை வந்து ஆதவர்ஜுனா உங்களுக்கு செலவு பண்றாரு? தாவேகா ஒருவேளை ஜெயிச்சா, கனவுலகத்துல ஜெயிச்சதுன்னா லாட்டரி டிக்கெட் தமிழ்நாட்டுல வரும் சார். அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞர் அவர்களும் வந்து மிகப்பெரிய தமிழ் சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு தொண்டு பாத்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் இங்க இருந்து ஒழிச்சதுதான். இன்னைக்கு இவங்க வழியா வந்து தாவேகா நாளைக்கு வந்ததுன்னா இங்க பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி வந்து பிரைவேட்டுக்கு வந்து போயிடும். ஒயின் ஷாப் போயிட்டுனா புசி ஆனந்துக்கு எல்லா ஒயின் ஷாப்பும் வந்து போயிடும். இத உங்களுக்கு பாத்தீங்கன்னா கள்ள லாட்டரி வந்ததுன்னா பல மக்கள் வந்து இன்னைக்கு சாகிறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க லாட்டரி மூலியமா. அதை வந்து ஆதவர்ஜுனா வந்து கையில எடுத்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய அரசியல். ஏன் சார் அவர் பணம் சொல்ல போனா அவருக்கு என்ன அவசியம்? அவ்வளவு பெரிய செல்வந்தர் அவரு. நீ ஏன் மாமனார் வீட்டு பிச்சை காசுல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க? அவங்க கொடுத்த செட்டில்மெண்ட்ல தான் சார் இருக்க. எத்தனை ஆயிரம் கோடி உனக்கு கொடுத்துட்டாங்க? உன்னோட ஹிஸ்டரி எனக்கு தெரியும், பேசவா? தாவேகா கொடுக்கின்ற கூட்டம் இயல்பான கூட்டமா இல்லை. இதை நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. ஒரு மாவட்ட பொறுப்பாளரும் பகுதி பொறுப்பாளர்களும் கிளை பொறுப்பாளர்களும் வந்து ஒவ்வொருத்தான் அவன் சொந்த காசை செலவு பண்ணி வேனை பிடிச்சிதான் சார் போறான். வேணா அவங்களுக்கு போறவங்களுக்கு காசு கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு ஃபெலிக்ஸ் போன்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் பரப்பி விட்டாங்கல்ல சார். ஃபெலிக்ஸ் சொல்றது வந்து வேத வாக்கா? ஃபெலிக்ஸ் நீங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் நியாயமா இல்ல வேத வாக்கா? இல்ல நீங்க விஜயோட எவ்வளவு நாள் நீங்க பயணப்பட்டிருக்கீங்க? பயணப்பட்ட நாங்க சொல்றோம் சார். பொறுப்பாளர்லாம் சொந்த காசு தான் செலவு பண்ணிட்டு இருக்கான். 2026 அப்புறம் பாருங்க எத்தனை பொறுப்பாளர் சார். மாவட்ட செலவு செட்டில் சார் எல்லாருமே. ஏன்னா பணத்தை கீழே இருந்து வாங்கி சம்பாதிச்சு புசி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பயும் சரி, நீங்க வந்து சினிமா காலத்திலயும் சரி, ஒரே ஒரு நடிகர் சார், உலகத்திலே ஒரு நடிகர் வந்து தன்னோட ரசிகர்கள் ஒரு இலவச காட்சி கூட கொடுக்காத ஒரே ஒரு உச்சபட்ச நடிகர் விஜய் தான். உச்சம்னா நீங்க என்ன உச்சத்துல இருந்தீங்க சொல்லுங்க, நாங்க சொல்லுவோம் உங்க கதை. அதை பத்தி பேசணும்னா இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். சினிமாவில் விஜய் செய்த அட்டூழியங்கள், சினிமாவில் விஜய் வந்து குறுக்கு வழியில எப்படி வந்து பெரிய இடத்துக்கு வந்தாருன்றது எங்களுக்கு தெரியும் சார். இப்போ சமீபத்தில் பலரும் வந்து விஜய் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று முன்தினம் கூட ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், அப்புறம் சத்யகுமார் அப்படின்ற ஒரு RSSகாரர், அப்புறம் முகில் வீரப்பன் அப்படின்ற அந்த வீரப்பனோட இருந்தவர், இப்படி பலரும் வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கான ஒரு நம்பிக்கையா விஜய் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஆனா நீங்க விஜய் குறித்து முற்றிலும் இதுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை சொல்றீங்க. எது உண்மை? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த 2 நபர்களும் எனக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் தான். ஃபெலிக்ஸும் சரி, சத்யகுமார் நானும் சேர்ந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கோம். ஆரம்ப கட்டத்துலேருந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அவர் ஒரு RSS அமைப்பில் இருந்தவர். ஆனால் வந்து ஒரு வழக்கு சம்மந்தமாக இல்லை வந்து நாங்கள் ஒரு பொதுவான ஒரு அமைப்பில் வந்து பயணப்பட்டோம். அந்த அமைப்பு ஒரு RSS சித்தாந்தத்தை நோக்கி வருதுன்னா அந்த அமைப்பு விட்டு நான் வெளியில வரேன். அவரை வந்து நவீன அம்பேத்கர்னு சொல்ற அளவுக்கு விஜய் இருக்காருன்னா நம்ம அவ்வளவுதான் அவரோட அரசியல் அறிவான்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க இன்னமும் போய் பார்க்கலாம் வந்து ரெட்ஃபிக்ஸ் தளத்துல வந்து விஜய்க்கு எதிராக பேசின ஒரே ஒரு காணொலி என்னோட காணொலியே தான் இருக்கும். 45 நிமிடங்கள் அந்த காணொலி இருக்கும். விஜய்க்கு எதிராக தான் நான் வந்து பேசியிருப்பேன். விஜய்க்கு எதிராக பேசின ஒரே ஒரு அதை கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 8 நாள் போடாமல் வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாரு தெரியல, அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டார். நீங்க அதுல முழுக்க போய் பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அந்த மொபைல் ஆப் விவகாரத்துல இருந்து எல்லாமே நான் வந்து பேசியிருப்பேன். சோ இப்போ என்னன்னா அவங்களுக்கு நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் ஃபெலிக்ஸ் அவருக்கே நேரடியா தெரியும். ஆமா தெரியும். அவருக்கு முன்னாடியே நான் வந்து விவாதம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நேர்காணலுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நான் எல்லாமே ப்ரூஃபே நான் அவருக்கு காமிச்சேன். அவர் தான் விஜய் வந்து மீட்பர் அப்படின்னு ஒரு கிளீன் ஷீட் சார். அது என்னன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சமூக கட்டமைப்பு, தேவதூதன் அப்படின்னு சொல்றாரு சார். அவர் சொல்லிதான் சார் ஆவார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. விஜய் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு காப் கார்னர் இருக்கு. நான் வந்து இதே ஊடகத்திலேயே வந்து நிறைய ஊடகங்களை சொல்லியிருக்கேன். ஃபெலிக்ஸ் வந்து கொஞ்ச நாள்ல வந்து தாவேகால இணையவாரம் சொல்லும் போது நிறைய பேர் என்கிட்ட மறுத்து பேசினாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா அரண் சைல நான் வந்து சொல்லியிருந்தேன். JPR கல்லூரி நிர்வாகமே பாத்தீங்கன்னா விஜய வந்து கல்லூரி ப்ரமோஷனுக்காக தான் வந்து நடத்துறாங்க, விழாக்கள் வச்சு நடத்துறாங்க சொல்லும்போது இப்ப அது வெட்ட வெளிச்சமா இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்லாம் விஜய் பேர்லயே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. விஜய் மற்றும் JPR கல்வி குழுமம். இது எல்லாமே அவங்க வந்து முழுக்க பிசினஸ் தான் சார். இப்ப என்னன்னா விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு வந்தான்னு சொன்னாங்களே, அவர் வாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கூப்பிடல. அவருக்கு வந்து டான்ஸ் ஆட முடியல, பர்ஃபார்மன்ஸ் முட்டி தேஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து அவர் வந்து வராரு. மொத்தமா ஒரு 50 வருஷம் சினிமால இருந்த என்ன தொகையை வந்து அவர் சம்பாதிப்பாரு, அந்த தொகையை வந்து யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அதனால அவர் RSS சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு விஜய் பத்தி இவ்வளவு தெரியும். நீங்க மக்களுக்கு வந்து நேர்மையா அதை சொல்லிதானே ஆகணும். யார் விஜய் RSS நான் தான் ஓப்பனா சொல்றேன். அவர் பாத்தீங்கன்னா இங்க அவர் கொடுக்கப்பட்ட ஒரே அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அதிமுக பேச மாட்டேன், ஏன்னா அது பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க. RSS குறித்து நான் பேச மாட்டேன். அப்படின்னா நீங்க வந்து
திருப்பரங்குன்றம் விஷயத்துல உங்களோட ஸ்டாண்ட் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்றாரு. திமுக அரசியல் எதிரி, பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. செப்டம்பர் 27க்கு அப்புறம் எங்க சார் சொன்னாரு அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. இப்போ கடைசியா நடந்த அந்த இதுல ஈரோடு கூட்டத்துல கூட என்ன சொல்றாருன்னா அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இவர் விடுறாரு. மக்களை தானே சொல்ல வைக்கிறாரு. ஒண்ணுமே தெரியாத அந்த இளைஞர்கள் தானே கொம்பு செய்ய விடுறாரு. இவர் வாயால சொல்ல மாட்டார்ல. சரி, உங்களுக்கு ஒரு தீய சக்தி அப்படின்ற ஒரு பழைய பாணியிலான அதிமுக தான் இந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து. அதிமுக சொல்றது கூட களத்துல வந்து அவங்களுக்கு வந்து உழைச்சிருக்காங்க, பல்வேறு வழக்குகள் வாங்கியிருக்காங்க, மக்களுக்காக வேலை செஞ்சாங்க. அது அதிமுக ஒரு மக்கள் இயக்கம். இன்னைக்கு அது மழுங்கி போச்சுன்றது வேற விஷயம். பட் நீங்க என்ன சார் வேலை செஞ்சீங்க? நீங்க ஒரு வேலையுமே செய்யலையே. வேலை செஞ்ச நாங்கெல்லாம் வெளியில தானே இருக்கோம். உங்களுக்கு சிவி குளிப்பாட்டி பவுடர் அடிச்சு உங்களை கூட்டு வந்து நிக்க வச்சோம். நீங்க வந்து நின்றுட்டு போட்டோக்கு மட்டும் தான் போஸ்ட் கொடுத்துட்டு போனீங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. விஜய்க்கான அந்த அஜெண்டா என்ன சார்? விஜய்க்கு கொடுத்த அஜெண்டா என்னன்னா, பல்வேறு காலகட்டங்களா நான் தொடர்ச்சியா இதை சொல்லிட்டு வரேன். ஐயா ரஜினிகாந்தை வந்து முயற்சி பண்ணாங்க. அவர் வந்து என்ன சொல்றது, ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கும் சொல்றது. ஐயா ரஜினிகாந்த் அரசியலை குறித்து முதல்ல எதிர்த்து பேசினது தந்தி டிவி விவாதத்துல நான் பேசியிருக்கேன். 10-15 ஆண்டுகள் முன்னாடியே நான் வந்து பேசியிருக்கேன். தொடர்ச்சியா 15 ஆண்டுகளா பிஜேபிக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், களமாடிட்டு இருக்கோம். அப்போ விஜய் அவர்கள் வரணும்னு நினைச்ச நானே விஜய்க்கு எதிராக ஏன் இன்னைக்கு பேசுறேன்னா, எங்க 2 பேருக்குள்ள பங்காளி சண்டையா, வாய்க்கா வர ஏதாவது இருக்கா, குடுக்கல் வாங்கல் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நீ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எதுன்னு ஆர்எஸ்எஸ்க்காக மறைமுகமா வேலை செய்றீங்க. அதிமுக வந்து நேரடியா வேலை செய்றாங்க. இதுதான வித்தியாசம். இந்த வித்தியாசம் மாத்தி சொல்றாங்களே. திமுகவும் பாஜகவும் தான் வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. சார், நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் நேரடியா சூளுரைக்கிறாரு. என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன், தமிழ்நாட்டுக்குள்ள நீ வரவே முடியாது, நாங்க வந்து இங்க வந்து மக்களுக்காக நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதே என்ன சொல்றீங்க? என்னதான் திட்டினா என்னதான்? இப்ப நாங்க வந்து விஜய் குறித்து நாங்க வந்து பேசுறோம், பல்வேறு ஊடகங்கள்ல பேசுறோம், நேரடி தான் பேசுறோம். விஜய்ன்னு சொல்றேன், ஆர்எஸ்எஸ் சொல்றேன், பிஜேபின்னு சொல்றேன், பொறுப்பாளர்களுக்கு பணம் வாங்கன்னு சொல்லுங்க, ஊழல் பண்ணி, இது எல்லாமே நான் ஓப்பனா தான் சொல்லுங்க. நாங்க என்ன மறு வச்சுக்கிட்டு மச்சம் வச்சுக்கிட்டு மறைமுகமா வந்து பேசுறேன்னு சொல்லுங்க. நேரடி தானே விஜய் பேரை சொல்லி நான் பேசுறேன். அந்த துணிவு கூட விஜய்க்கு இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்றது? நீங்க ஆர்எஸ்எஸ் காரன் தான் அப்படி வேலை செய்வான். அவன் எந்த அமைப்புல இருக்கானே சொல்ல மாட்டான். அவன் தான் மறைமுகமா வேலை செய்வான். நீங்க அந்த மாதிரி மறைமுகமா தான் நீங்க ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்றீங்க. அவர் எதை குறிவைத்து இந்த தேர்தலில் வந்து இயங்குறாரு? அவர் முழுக்க பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நாம் தமிழுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ போறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவுன்றதுனால இவர் வந்து முழுக்க சினிமா பிம்பத்தை, சினிமா கவர்ச்சியை பயன்படுத்தி இவர் ரொம்ப நல்லவ மாதிரி, எதுவுமே தெரியாத நல்ல புள்ள மாதிரி இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து அவரோட இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து எதுவுமே செய்யாம, அவங்களோட சுக துக்கங்கள்ல வந்து கலந்துக்காம, அவங்களுக்கு உண்மையா எந்த விதமான அவங்களை வந்து அரசியல் படுத்தாம, குறைஞ்சபட்சம் நீ நல்ல மனுஷனா இருன்னு கூட அஜித் சொல்ற அளவுக்கு நீங்க சொல்லாம, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பகையை மூட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாங்க மன்றத்துல வந்து ஆக்டிவா இருந்த காலத்திலேயே அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் பிரச்சனை ஊட்டுவாங்க, அதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சார் நான் என்ன கேட்கறேன்னா, இது ஐயா வந்து ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், எல்லா நடிகரையும் நாங்க வந்து பார்த்துருக்கோம். 5 PRO 6 PRO வச்சுட்டு யாரு சார் சினிமால இருந்தாங்க? நீங்க ஒருத்தர் தான் சார் இருந்தீங்க. 5 PRO 6 PRO உங்களுக்காக ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு பெரிய டீமு, பொய்யான ஒரு கட்டமைப்பை வச்சியே நீங்க யார், உங்க சம்பளம் எல்லாம் எப்படி உயர்ந்தது? 50 கோடியிலிருந்து 100 கோடி நீங்களே தான் ஒரு தயாரிப்பாளர் வந்து செட் பண்ணி நீங்களே தான் போடுவீங்க. நீங்க வாங்கினது 10 கோடி தான், ஆனா வந்து கணக்கு கட்டுறது 100 கோடி வந்து காட்டுவீங்க. இப்படிதான் சார் உங்க சினிமா வந்து வந்தது. ஏன் நீங்க சினிமா விட்டு ஏன் பாதியிலே ஓடுறீங்க? சார் கல்லூரி போனீங்க, டிராப் அவுட், பாதியிலே ஓடி வந்துட்டீங்க, அதை முழுசா நீங்க முடிக்கவே இல்லை. சினிமாவுக்கு வந்தீங்க, டிராப் அவுட், திருப்பி ஓடி வந்துட்டீங்க. அரசியல் நீங்க ஓடுறீங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். 2026 அப்புறம் உங்களுக்கு கொடுத்த பேமெண்ட் முடிஞ்சு போச்சு. 2026 அப்புறம் ஓடிட்டு 2029 மோடி ஆதரிச்சு பேசுறாரு இல்லையான்னு பாருங்க விஜய். அப்படி விஜய் வந்து மோடி ஆதரிக்கலன்னு அரசியல் பேசுறதை விட்டுறேன் சார். நான் அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்களா சார்? அவர் ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்டவர் சார். இன்னைக்கு நேத்து இல்ல சார், தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் அவர் வந்து உருவாக்கி ஒரு திரை பிம்பத்தை காமிச்சு இன்னைக்கு மக்களை வந்து திமுக எதிராக வேலை செய்யணும்னு அதிமுக முயற்சி பண்ணாங்க சார். அதிமுக அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. வேற யாருமே இல்ல பாருங்க. பாமக ஒரு சமூக நீதி பேசுறாங்க, இன்னைக்கு அந்த கட்சியை 2ஆ உடைச்சிட்டாங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து பாஜக பக்கம் தான் நிக்கிறாரு. தேமுதிக வந்து தேமுதிகவோட நிலைமை என்ன இன்னைக்கு எல்லாமே நம்ம கண்கூட பாத்துட்டு இருக்கோம்ல. அதனோட புது வெர்ஷன் வந்து 2.0 தான் பாத்தீங்கன்னா விஜய். ஆர்எஸ்எஸ் ஓட குழந்தை தான் சார் அவர். இப்ப விஜயால எதையுமே எதிர்கொள்ள முடியாதா? இப்ப இன்னைக்கு கூட காரை வந்து முன்னாடி நின்று ஒரு 6-7 பேர் வந்து மறிக்கிறாங்க. அதாவது அஜிதா அவங்க எல்லாரும் சேர்ந்து, அப்ப கூட வந்து நிக்காம வேகமா வந்து ஒரு கார் அந்த கதவை கூட ஜன்னலை கூட அவங்க வந்து திறப்பதற்கு தயாரா இல்லையா சார்? விஜயோட பயணப்பட்டு அவரோட அசிஸ்டன்ட்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து, மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து, மேனேஜர் வரைக்கும் இரவோடு இரவாக மழை பெஞ்சிட்டு இருக்க காலத்துல வீட்டை விட்டு விரட்டினவர் தான் சார் விஜய். சரிங்களா? இதே வலசரவாக்கம் வீட்டுல கோர்ட் ஆர்டரை வச்சு நாங்க வந்து வெளியே இருங்கன்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் கேட்டாங்க. அது கூட பாத்தீங்கன்னா
கம்மியான வாடகைக்கு விட்டுருந்தீங்க. வெளியில மார்க்கெட்ல 10,000 ரூபாய், நீங்க 5,000 ரூபாய் வாங்கிட்டு விட்டுருந்தீங்க. அப்படி இருந்து தனக்காக உழைத்த 25 ஆண்டுகள் உழைத்தவர்களே நட்ட நடு வீதியில் விட்டவர் தான் விஜய். செத்து போன எந்த மாவட்ட செயலரும் இன்னைக்கு வரைக்கும் 5 பைசா பணம் கொடுத்தது இல்ல, அப்பா அம்மாவை பார்த்தது இல்ல, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அது. எதுவுமே செய்யாத விஜய் வந்து இன்னைக்கு நான் மக்களுக்காக செஞ்சிருவேன். எஸ்எஸ்சிக்கும் அவர் எதுவும் அவங்க அப்பாவுக்கும் ஹெல்ப் எதுவுமே இல்ல சார், எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா அந்த குடும்பத்தோட தொடர்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் வந்து தனிப்பட்ட தாக்குதல் ஐயா விஜய் மீது பண்ணதே கிடையாது. ஆனா என்னன்னா, உங்களோட நாளுக்கு நாள் உங்களோட அட்ராசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு. பொதுமக்கள் வந்து நீங்க நல்லவன் சொல்லும் போது அப்ப நீங்க யாருன்னு உங்க முகத்தை வந்து தோல் உரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. அப்ப விஜய வந்து யாரை வச்சுதான் ஆப்ரேட் பண்றாங்க? அவங்க அப்பாவும் நெருக்கத்துல இல்ல, புசியானம் தான் சார். எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் சார் அவர் இயக்குறாங்க. அதான் யாருன்னு நான் சொல்றேன் சார். நீங்க இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஜான் சாமி ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான். ஏன்னா எனக்கு தெரியும், அது பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான் சார் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு அவர் அமைச்சாங்க. சரிங்களா? வேணும்னா உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அவரோட பேரை சொல்றேன். ஆர்எஸ்எஸ் காரர் தான் வந்து விஜய் கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஜான் சாமி அமைச்சாங்க. அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியோ பெரிய அறிவாளியோ பெரிய வந்து நாலேஜோ அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் தான். அங்கங்க இந்த விஷயத்தை எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு அடுத்தது யாரு? இப்ப நிர்மல் குமார் உங்க கூட இருக்காரு. அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். உங்களால மறுக்க முடியுமா? அவர் இன்னமும் அவர் பாத்தீங்கன்னா அவரோட போஸ்ட்ல எல்லாமே இருக்கு, ஆர்எஸ்எஸ் காரர் தான். அருண்ராஜ் ஐஆர்எஸ் யாரு சார்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குடிமை பணி அதிகாரிகளோட நான் தொடர்புல இருக்கேன். நான் தொடர்ச்சியா நான் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு நான் அமைப்பை கட்டினேன். எனக்கு தெரியும் அங்க இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு உடனே 48 ஹவர்ஸ்ல அவர் வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க சார். அவர் வந்து ரிசைன் பண்றாரு, உடனே வந்து தாவேக்கால வந்து இணையறாரு. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான். ஆதவ அர்ஜுனா யார் சொல்லுங்க? எதுக்கு உங்களுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் உங்களை வந்து வெளியில கழட்டி விட்டாங்க சொல்லுங்க? நீ ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கறன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை வெளில தத்து தான். உங்க பொதுச் செயலாளர் யாரு சார்? பச்சை சங்கி சார். அவரு ஆர்எஸ்எஸ் காரர் தான். அவரு புசியானந்த் ஆர்எஸ்எஸ் காரர் தான். இதுல யாருமே உங்களுக்கு யாரு சார் ஒருத்தனாவது சொல்லுங்க, ஒரு தூய்மையான ஆள் இருக்கான்னு சொல்லுங்க. இதுல வந்து நீங்க வேற டைலாக் வேற, நான் வந்து கட்சியில வந்து உழைச்சவனுக்கு எனக்காக பால் அபிஷேகம் பண்ணணும் யார சார்? இவங்க போஸ்டர் ஒட்டிருக்காங்க, பால் அபிஷேகம் பண்ணாங்க, மக்கள் பணி செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்காம நீங்க எவனோ ஆர்எஸ்எஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து சங்கி கிடையாது, நான் வந்து மக்களுக்காக வேலை செஞ்சு திமுக வந்து ஒழிக்க போறேன், திமுக தீய சக்தின்னு சொல்றேன். உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் எதனா இருக்கா? நீ தான் தீய சக்தி. தமிழ்நாட்டுல இருந்து அடிச்சு விரட்ட வேண்டிய ஒரே சக்தி வந்து பாத்தீங்கன்னா தாவேகவும் விஜயம் தான். இல்ல இவ்வளவு கடுமையா, அதாவது 40 பேர் மரணத்திற்கு பிறகும் அவருடைய இமேஜ் அப்படின்றது இன்னும் உடையாமல் ஊடகங்களால் பார்த்து கொள்ளப்படுது. நீங்க இப்படி ஆவேசப்பட்டா அதனால என்ன சார்? பெய்டு ப்ரமோஷன் சார். நான் சொல்றேன் சார், பெய்டு ப்ரமோஷன் யாருக்கு பணம் கொடுக்குறாங்க, எங்க பணம் கொடுக்குறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் சார். பெய்டு ப்ரமோஷன் அவங்க வந்து வியூஸ்க்காக பேசுறாங்க. நான் அது வந்து தவறு சொல்ல. நீ களத்துல என்ன வேலை செஞ்சிருக்க? ஃபெலிக்ஸ் வந்து சொல்றாரு திமுக தான் விஜய்க்கு எதிராக வந்து நிறைய பெய்டு ப்ரொமோஷன். சரிங்க சார், பெலிக்ஸ் ஜெரால்டு எனக்கும் நண்பர் தான். சேர்ந்த உடனே எப்படி உங்களுக்கு வந்து தேசிய செய்தி ஒருங்கிணைப்பாளர் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? அப்ப அஜிதாக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதியா இருந்தா நான் கேட்கிறேன். நீங்க கொடுங்க சார், பிரச்சனையே கிடையாது சார். மாநிலத்தில் நீங்க கொடுத்துங்க, நீங்க என்ன வேணாலும் கொடுங்க. ஆனா பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமான நீதியை நீங்க சொல்லுங்களேன். உனக்கு தேவைன்னா ஒரு நீதி, உனக்கு தேவையில்லைன்னா ஒரு நீதினா அப்ப உழைத்தவனுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் என்ன கேட்கறேன்னா சிம்பிள் சார். என்னோட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எளிதானது. உன் சொந்த கட்சிக்காரங்களே உன் கூட இருந்தவங்களுக்கு, உன் குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு உன்னால இது வரைக்கும் யாருமே பயனடைந்தவர்கள் கிடையாது. அவங்களுக்கு நீ வந்து உண்மையா நேர்மையா இல்லாத நீ, நான் வெளிப்படைத்தன்மையா மக்களை வந்து நான் காப்பாத்துவேன். திமுக இன்னைக்கு மக்களை காக்க மரணா திமுக இருக்கு சார். திமுக ஆட்சி கட்டில இருந்து அகற்றுவேன், திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றது உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறேன். விஜய் காப்பாத்துவாரு. எப்படி சார் காப்பாத்த? நீ தான் வந்து, நான் தான் பார்த்தேன் ஈரோட்ல நீ ஓடி போயிட்டே. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ சம்பவங்களை என்னால சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் பின்னங்கால் பிறடல் லட்சம் மாதிரி ஓடி போற ஆளை வச்சு எப்படி சார் தமிழக அரசியல் நீங்க மாத்த முடியும் சார்? ஒரு நிர்வாகியை உங்களால வந்து, ஒரு பெண் நிர்வாகிய நின்னு அவங்க என்ன கேட்கறாங்க, உங்ககிட்ட மன்றாடுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க கிட்ட நின்னு நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லு. நீ பண்ணல வேற விஷயம். ஒரு மரியாதை உனக்கு தெரியுதா? உனக்கு பல்வேறு பாலியல் புகார் வருதுங்க. பாலியல் புகார் குறித்து உங்களால சொல்ல முடியாது. சாதிய தாக்குதல் பண்றாங்கன்னு சொல்லி திருவண்ணாமலையில இருந்து இதே மாதிரி ஒரு சகோதரி வந்து இதே கேட் ஆபீஸ்ல நின்று உங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஆபீஸ்க்கு வந்தாங்க, பாலியல் புகார் சொல்றாங்க, என் சாதியின் பெயரை சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் விஜய் இது குறித்து பேச மாட்டேன்றாரு? அப்ப ஆர்எஸ்எஸ் நீங்களும் ஒரே டோன்ல தானே சார் இருக்கீங்க. அப்ப என்ன நீங்க வந்து மாற்று சிந்தனை உள்ளவங்க நீங்க சொல்றீங்க? நீங்க இல்ல விஜய்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதன் பின்னணியில ஒரு அரசியலை விஜய் வந்து செய்ய இருக்கிறாரா? சார் இப்ப நான் பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்புன்னு நான் வந்து சொல்ல. எனக்கு வந்து இன்னமும் நாங்க வந்து குலதெய்வ வழிபாடு வந்து நாங்க பண்றோம். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தான் நாங்க வந்து இருக்கோம். அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து தெரியும், அவங்க குடும்பம் தெரியும், அவங்க அப்பாவை தெரியுன்ற அடிப்படையில் நான் வந்து சொல்றேன். இது வந்து தனிப்பட்ட விஷயம்தான்.
இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அந்த ஒரு கட்டமைப்பு, இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வராத ஒரு நடிகர் தான் விஜய் அவர்கள். அப்பவும் சரி, ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து சினிமால இருக்கும் சரி, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள வரமாட்டேன். அந்த கிறிஸ்துவ குடும்பங்கள்ல என்னென்னலாம் வந்து ஒரு ஒரு செயல்பாடு இருக்கும், அவங்களோட கட்டமைப்பு இருக்கும், அது எதுவுமே தெரியாதவர் தான். ஆனா இன்னைக்கு அரசியல்னு வரும்போது மத சிறுபான்மையினர், நான் வந்து காஸ்ட் நியூட்ரல், நான் வந்து சிறுபான்மைன்னு சொல்றேன், அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய லாபி இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேரை போயிட்டு நம்ம வந்து கிறிஸ்துவரு, ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஆதரிக்கணும், வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆதரிக்கணும்னு சொல்ற அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்தான ஒரு புள்ளி இருக்கு. இதெல்லாம் திமுகவோட பரம்பரையா நிரந்தரமான ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கியில ஓட்டையை போடணுன்றது தான் பிஜேபியோட அஜெண்டா. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்துவ லாபி. நான் வந்து மதத்தை என்னைக்குமே வந்து எந்த மதத்தையும் சரி நான் வந்து உயர்த்தியும் பேச மாட்டேன், தாழ்த்தியும் பேச மாட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு அப்பட்டமான அரசியல், மத அரசியலை வந்து பூசுறாங்க. இதை உண்மையான கிறிஸ்துவ மக்களும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, சிறுபான்மை மக்களும் சரி இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மத அரசியல் வந்து இங்க எடுபடாது. அதனாலதான் ஃபெலிக்ஸ் ரால் பாத்தீங்கன்னா ஒரு அந்த மதத்தை வச்சு மட்டும்தான் உள்ள வந்திருக்காரு. வேற அதை தாண்டி எந்த விதமான அவங்களுக்குள்ள உறவோ எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப அரசியல் களத்தில் இன்னொரு ஆங்கிள் வந்து வைக்கப்படுது. சீமானினுடைய வாக்குகளை அப்படியே விஜய் எடுக்க போறாரு, அப்படியான இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வருது. அது அவங்க ரெண்டு பேருமே இவர் அவரை மறைமுகமா விமர்சிக்க, சீமான் நேரடியாக விஜயை வந்து அட்டாக் பண்ண, அப்புறம் இப்ப அப்படி இல்லை, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சீமான் சொல்றாரு. இது என்ன கால்குலேஷன்? யாரோட வாக்குகளை யார் பிடிக்க போகிறார்? அதாவது பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு விழுந்த வாக்கு பாத்தீங்கன்னா இளைஞர் வாக்கு தான். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஒரு முறையும் வந்து தமிழ் தேசியம், ஏன்னா நாங்களும் தமிழ் தேசிய அரசியல் தான் வந்தவங்க. தமிழ் தேசிய அரசியல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தெளிந்த பார்வை இருக்கு. நீங்க வந்து அம்பேத்கரும் பெரியாரையும் விலக்கி விட்டு நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து விலக்கி வைத்து விட்டு ஒரு தமிழ் தேசியம்ன்றது இங்க வந்து சாத்தியம் கிடையாது. அது தமிழ் தேசியமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? தமிழ் தேசியம்ன்றது எல்லாரும் ஒருங்கிணைந்தது. இங்க வந்து சமூக நீதியும் அங்க இருக்கும், அங்க பெரியாரும் அங்க இருப்பாரு, அம்பேத்கரும் அங்க இருப்பாரு. அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் மேதகு ஐயா பிரபாகரன் அவர்கள். இதெல்லாம் இந்த அரசியல்லாம் இல்லாம, இடதுசாரி அரசியல் இல்லாம வலதுசாரி அரசியல் அவங்களுக்கு வந்து தமிழ் தேசியம். இன்னைக்கு வலதுசாரி அரசியலை நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்கன்னா அது உங்களோட சுய லாபத்துக்காக நம்ம வந்து அப்படிதான் பார்க்கணும். அந்த சிந்தனை வந்து தெளிந்த சிந்தனை இருக்கு. எப்பவுமே ஒரு பேட்ச் வரும் சார். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளா களத்துல இருக்கோம். எந்த கட்சியிலும் நாங்க வந்து போகல, நடுநிலையா தான் நம்ம இருக்கோம். அன்னைக்கு யாரு நல்லது பண்றாங்க அவங்க பக்கம். எங்களுக்கு இன்னைக்கு தெரியுது திமுக தான் இன்னைக்கு மக்கள் சக்தி, திமுக தான் இன்னைக்கு இந்தியாலே ஒரு தனித்த மாநிலமா இன்னி இருக்கு. தமிழக மக்களை காப்பாத்தினா இன்னைக்கு ஒற்றை கதி வந்து திமுக. நான் திமுக உறுப்பினர் கிடையாது, திமுக நான் சேரவில்லை. திமுக குறித்து எனக்கும் பல்வேறு கேள்விகள் இருக்கு இங்க. ஆனாலும் எனக்கு பொது எதிரின்னு வரும்போது இங்க எதிர்க்கிறது எனக்கு ஒரு கவசமா இருக்கிறது வந்து திமுக தான். அந்த புரிதல் எனக்கு இருக்கும்போது ஐயா விஜய்க்கு வந்து இருக்கணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் திமுக எடுத்து களமாறுங்க. அதே நேரத்தில் நீங்க பிஜேபி குறித்து பேசுங்க. இல்ல இப்ப நீங்க திமுக மீது காட்டுகின்ற அந்த அனுதாபத்தை பார்த்தா திமுக உங்களை விலை கொடுத்து வாங்கி விஜய்க்கு எதிராக பேச வைக்குதா? நான் என்ன கேட்குறேன்னா, என்னோட 15 ஆண்டு காலத்துல இருந்து பொது வாழ்க்கையில இருக்கேன். வந்து பனை சார்ந்த முன்னெடுப்புகளை 25 ஆண்டுகளாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். திமுக அரசாங்கம் நான் இப்ப சொல்லல, ஐயா கலைஞர் இருந்த காலத்திலே பல்வேறு போராட்டங்கள் திமுக அரசுக்கு எதிராக பண்ணிருக்காங்க. அதாவது வந்து நல்லது செய்யும் போது அரசை வந்து பாராட்டுவதும், மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வரும்போது அது அரசினோட கவனத்துக்கு போய் சேராதுன்னும் போது அதை எடுத்து கூறுகின்ற விஷயங்களை நாங்க வந்து செஞ்சுருக்கோம். இதே மணிகண்டன் வீராசாமி அண்ணா லைப்ரரி வந்து பாத்தீங்கன்னா நூற்றாண்டு நூலகம் வந்து கல்யாண மண்டபம் மாத்தும் போது அதை எதிர்த்து ரோட்ல போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கினவன். இதே வந்து பாத்தீங்கன்னா ஞானசேகரன் வழக்குல பாத்தீங்கன்னா 2011 ஆண்டு காலத்துல வந்து ஞானசேகரன் வந்து காவல்துறையால ஒப்படைச்ச முக்கியமான நபர் நான். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சிருக்கும் போது திமுக அனுதாபின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன வந்து சுருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அப்படி என் மேல நீங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இப்ப திமுக ஆதரவு நான் சொல்றேன்னா, நான் இப்பவும் சொல்றேன், நான் திமுக ஆதரவாளர்னு நான் வந்து பகிரங்கமா நான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு இங்க பிஜேபி வரக்கூடாது. எத்தனை எதிரிகள் பாருங்க. விஜய் ஒரு எதிரி வந்து நீங்க வந்து பிஜேபியோட முகமா ஆனா மறைச்சுக்கிட்டு நீங்க முகமூடி போட்டுக்கிட்டு வரீங்க. அண்ணா திமுக வந்து எவ்வளவு வலிமையா இருந்து திமுக விட அதிக நாட்கள் வந்து தமிழகத்தை அதிக ஆண்டுகள் வந்து தமிழக ஆண்ட ஒரு கட்சி. அம்மையார் ஜெயலலிதா லேடியா மோடியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா அமித்ஷா காலையும் மோடி காலையும் விழுந்து கிடக்குது. அப்ப நீங்க எங்க போச்சு உங்களோட மாநில சுயாட்சி எங்க சார்? நான் வந்து எனக்கு மாநில சுயாட்சி வேணும் சார். எனக்கு இங்க மாநிலம் வந்து தலை நிமிர்ந்து நிற்கின்ற அந்த ஒற்றை புள்ளியில தான் திமுக. இன்னைக்கும் எனக்கு திமுக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனை திமுக நான் முரண்படுறேன். நான் இப்ப திமுகவோட ஆதரவாளர்னா நான் எல்லாத்திலும் திமுக ஆதரிக்கணும், நான் முரண்படுறேன். பொதுவான விஷயங்களை வந்து நாங்க முரண்பட தான் செய்யறோம். ஒரு சமூக செயல்பாட்டாளரா நான் என் வேலையை செய்யறேன்.
விஜய் அவர்கள் நீங்க நாளைக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்லும்போது நீங்க களத்துல சரியா நில்லுங்க. திமுக எதிர்க்கின்ற தவறான விஷயங்களை நீங்க முன்னுரித்து காட்டுங்க, தோல்லுரித்து காட்டுங்க. நீங்க என்ன பேசுறீங்க அதிகபட்சமா? சார் நான் என்ன கேக்குறேன்னா, சிஎம் சார்னு சொல்றீங்கல்ல, சிஎம் அங்கிள்னு சொல்றீங்களா, மோடி அங்கிள்னு சொல்லுங்களா பாப்போம். நீ வந்து பிஜேபி காரன் இல்லன்னு நான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் காரன் இல்லன்னு நான் சொல்றேன். அப்ப அங்க ஒரு நீதி இங்க ஒரு நீதினா அப்ப நாங்க கேட்க தானே செய்வோம். உன்னை நான் வளர்த்து விட்டுருக்கேன்ல, விஜயை நான் வளர்த்து விட்டுருக்கேன் சார். விஜய் நல்லவர்னு நான் சொல்லியிருக்கேன். விஜய் மாற்றத்துக்கான சக்தின்னு சொல்லும் போது விஜய் தீய சக்தின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குல்ல. நீ ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கிட்டு நீ வேலை செய்யறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்ப நீ ஆர்எஸ்எஸ் காரனா, நான் திமுக காரன் தான். நான் ஒத்துக்கிறேன் திமுக காரன். அப்ப நீ ஒத்துக்க ஆர்எஸ்எஸ் காரன் தான், பிஜேபி காரன் தான். பிஜேபி கொடுக்குற எச்ச காசுக்கு தான் நான் வேலை செய்யறேன்னு விஜய் டிக்ளேர் பண்ணிட்டோம். நான் டிக்ளேர் பண்ண ஆமா நான் திமுக வேலை செய்யறேன்னு நான் சொல்றேன். நான் சார் நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப விஜய்க்காக நான் இத்தனை ஆண்டுகள் உழைச்சேன். விஜய் எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு உங்களால சொல்ல முடியுமா? விஜய் கிட்ட இருந்து நான் 1 ரூபாய் பணம் வாங்குதில்லைங்க. அதேதான் இன்னைக்கு திமுக நம்ம வந்து ஆதரிச்சு பேசுறோம்னா அவங்க நிலைப்பாடு குறித்து ஆதரிச்சு பேசுறோம். நான் திமுக குறித்து நான் விமர்சனம் இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களோட கட்சி செயல்பாடா இருக்கட்டும், திமுக ஒரு தவறு செய்யுதுன்னா அது முதல்ல நான் வந்து சுட்டி காட்டணும். ஆனா இது சின்ன சின்ன பிரச்சனை சார், இதை வந்து சரி பண்ண முடியும். ஆனா பொது பிரச்சனை வரும்போது என் தமிழ்நாட்டுக்கே ஒரு இழுக்கு, தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரச்சனை. இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க சார். இன்னைக்கு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து உலகமே ஒட்டு பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழகம் வந்து சிறப்பா இங்க இருக்கு. மைனஸ்ல விட்டு போனீங்க பொருளாதாரத்தை. இன்னைக்கு வந்து 11.69 இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு தலை நிமிர்ந்து சார் நான் எல்லாம் படிச்சதே பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம், நான் அரசு பள்ளி மாணவன் சார். நான் இதெல்லாம் வந்து எங்க வந்தது? இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம்னா பெரியார் இல்லாம அண்ணா இல்லாம எப்படி வந்து நீ போட்டோல மட்டும் பெரியார் வச்சு அண்ணா வச்சுனா அண்ணாவோட கொள்கை உனக்கு தெரியுமா? மக்களோட இருந்தாரு, மக்களோட வாழ்ந்தாரு, மக்களுக்காக செத்தாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் வச்சிருக்கீங்க, உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறான். அவர் எளிமையின் அடையாளம். நீ 10 பவுன்சர் இல்லாம உனக்கு வந்து பவுன்சர், அந்த பவுன்சரும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தா கூப்பிட்டு வருவேன். உங்களுக்கு வந்து ஒய்பிரிவு வீட்டுக்குள்ளே இருக்கு, உனக்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு? இந்த கட்சி பிரச்சனை இவனுங்களுக்கு இருந்து காப்பாத்துக்காக மட்டும்தான் அவர் ஒய்பிரிவு பாதுகாக்க. மக்கள் யாரு சார் உங்களை பார்க்க முடியும்? உங்க அப்பா அம்மாவே உங்களை பார்க்க முடியாது சார். அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சார், 3 மாசம் காத்திருந்தாலும் அவங்க அப்பாவே சந்திக்க முடியும். உனக்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு? விஜய் என்னதான் பண்ணுவாரு சார்? 24 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாரு சார். அவரு கட்சியை ஃபுல்லா ஆக்சஸ் பண்றது ஃபுல்லா பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் தான். இப்போ வந்திருக்க இந்த ஆர்எஸ்எஸ் டீம் தான் வந்து ஆக்சஸ் பண்ணி இதுல இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து. புசி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஆகாது, ஆதவ அர்ஜுனாவுக்கும் சிடி நிர்மலுக்கும் ஆகாது, புசி ஆனந்துக்கும் பாத்தீங்கன்னா அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா வந்த செங்கோட்டையனுக்கும் புசி ஆனந்துக்கும் ஆகாது. இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணதுக்குள்ள எலெக்ஷன் கடந்து போயிடும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தோழர்.